ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் சீரிஸான லவ் அண்ட் லைஃப் சீசன் 1 எபிசோட் 10 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த எபிசோட்ல இருந்தே கதை ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் அதே நேரத்தில் ரொம்பவே குழப்பமாகவும் போக ஆரம்பிக்கும். ஸோ ரொம்பவே கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க. நானும் என்னால் முடிஞ்ச லெவலுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லவ் அண்ட் லைஃப் சீசன் 1 எபிசோட் 10. மீசக்கி தான் அவன் டெஸ்டினேட்டட் பார்ட்னரா, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு ரீனா வந்து கேட்குறா. கிராஷி அங்கேருந்து கிளம்பவும் அப்படின்னா மீசக்கி என்கிட்ட எதையோ மறைக்கிறாள், சொல்லிட்டு போங்க அப்படின்னு ரீனா கேட்கவும், உன்னால அவன் கண்களையோ காதுகளையோ மூடிக்கிட முடியும், ஆனால் அவன் ஃபீலிங்ஸை பட் மீசக்கி அதை காப்பாற்றுறதுக்காக பொய் சொல்லியாவது ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறா. ஸோ அவளை நான் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், என்னால் எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு இக்ராஷி அங்கேருந்து போகிறா. அவன் நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி யாஜிமா வந்து இக்ராஷியை பார்த்து கேட்குறான். அவள் அமைதியாக அங்கேருந்து போகிறா. அந்த பொண்ணு யாருன்னு ரீனா கேட்கவும், என் ஓல்டு ஸ்கூல் மேட் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். மீசக்கி அந்த நோட்டீஸை பற்றி என்கிட்ட எதுவுமே சொல்லலேன்னு ரீனா கேட்கவும், உன்கிட்ட மறைக்கணும்னு நாங்கள் ட்ரை பண்ணல, அது ஒரு மிஸ்டேக்காக வந்ததுன்னு நாங்கள் நினச்சோம், அதான் உன்கிட்ட சொல்லலை, சாரி மன்னிச்சிரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். அப்படின்னா நம்மளோட பேரிங் ஒரு மிஸ்டேக்கான ரீனா கேட்கவும், அப்படி இல்லை நம்ம ஹீரோ சொல்கிறான். உடனே ரீனா கொஞ்சம் வெக்கப்படுறா. யாஜிமா கிட்ட நான் கேட்டேன், நீ தான் என்னோட அசைன்ட் ஒய்ஃப்னு அவன் சொன்னான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். உன்கிட்ட சாரி கேட்கலாமே நான் நார்மலாக பேச ஆரம்பிச்சேன், மன்னிச்சிட்டு நம்ம ஹீரோ சொல்லவோ, பரவாயில்ல இருக்கட்டும், நான் அதை பெருசாக எடுத்துக்கிடல, அந்த பொண்ணு சொன்னதை பற்றி நம்ம முழுசாக தெரிஞ்சுக்கிடணும், அவன் மீசக்கி ஃப்ரெண்டுன்னு தானே சொன்னா, அப்போ மீசக்கி கிட்ட அவன் நம்பரை நம்ம வாங்குவோம் அப்படின்னு ரீனா சொல்கிறா. சரி நான் அவகிட்ட வாங்குறான்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். ரீனா ஃப்ரெண்ட் அங்கே ஓடி வந்து ஃப்ளையர்ஸ் கொடுத்த பையன்கிட்ட நீ என்ன பேசிட்டு இருக்கன்னு கேட்கவும், இதுதான் நெஜிமா யோக்கரேன்னு ரீனா சொல்கிறா. ஓ இதுதான் உன் பாய் ஃப்ரெண்டான அந்த ஃப்ரெண்டு கேட்கவும், இல்லை இதை என் அசைன் பண்ணப்பட்ட ஹஸ்பண்ட் தான் வா சொல்கிறா. அதுக்கும் என்ன வித்தியாசம் அந்த பொண்ணு கேட்குறா. பார்க்க ஆர்டினரியா தெரியுதா, நல்ல விஷயம் தான் சொல்லுவோம், அதுல என்ன நல்ல விஷயம் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ரீனா டாக்கசாக்கியை போய் பார்க்குறா. நீ சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ண, கடைசியில் நான் அழுதுட்டேன் ரீனா பேசிட்டு இருக்கா. நான் கூட பார்த்தேன் சூப்பராக இருந்துச்சு நம்ம ஹீரோ சொல்லுவோம், நானும் ஒன்று ஸ்டேஜ்ல இருந்து பார்த்தேன் அப்படின்னு டாக்கசாக்கி சொல்கிறா. எல்லாம் சூப்பராக இருந்தது, கடைசியில் நீ அப்படியே காத்தோட காத்தா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் இவா கிட்ட இகராஷியோட நம்பரை கேட்போம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ரீனாவும் முடிவு பண்ணுறாங்க. பட் அதை கேட்கறதுக்குள்ள என்ன தனியாக விட்டு போயிட்டே நீசுக்காங்க வரான், இந்த பையன் தானே ஜூலியட் ரோல ப்ளே பண்ணது, நீ சூப்பராக பண்ண அப்படின்னு ரீனா சொல்லவோ, ரீனா இது யாருன்னு முதல்ல தெரியுமா, இது நீசக்கா தானே அவங்க சொல்கிறாங்க. யார அந்த மோசமான பையன் அவனா இது அப்படின்னு ஷாக் ஆகிறா. காஸ்டியூமோ ஐடியா தானான்னு கேட்கவும் கண்டிப்பா இல்லைன்னு அவன் சொல்கிறான். நீசக்காவோட பிரதரும் அப்பாவும் அங்கே வராங்க. நீசக்கா பிரதர் அவனை கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். அவனை இப்படி கிண்டல் பண்ண உனக்கு கொண்டுருவேன் அப்படின்னு நீசக்கா அவன் கழுத்தை நெரிக்கிறான். யோஸ்கே நீ சூப்பராக நடிச்ச, உன்னை பார்க்கும்போது அப்படியே சின்ன வயசுல உங்க அம்மாவை பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. அப்புறம் நெஜிமா நீ தான் என் பையனை கேம்பிங் கூட்டிட்டு போனியா, ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லவோ, அட பரவாயில்ல இருக்கட்டும், எனக்கு துணையா இருக்கட்டும், நான் தான் அவனை கூப்பிட்டேன்னு சொல்லவும், இவங்க அண்ணனுக்கு கல்யாணம் இருக்கு, இவங்க கசின் வர வரல, பேசாம நீ அந்த இடத்துக்கு வா, என் ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிட்டு வா, என் பையனை நீ ட்ரிப் கூட்டு போனதுனால கிஃப்ட் எதுவோ கொண்டு வர வேணாம், அடுத்த வாரம் கல்யாணம்னு அவங்க அப்பா சொல்லவும், அவங்க கிட்ட கேட்கலாமா நம்ம ஹீரோ கேட்கறான். நீசக்கா பிரதர் போயிட்டு ரீனா டாக்கசாக்கியவும் இன்வைட் பண்றான். என் தம்பி இப்போ போட்டுருக்க மாதிரி இருக்கிற வெட்டிங் காஸ்டியூம் எல்லாம் நீங்க போட்டு பார்க்கலாம் அப்படின்னு அவங்க அண்ணா கலாய்க்கவும், நானே முதல்ல உன் கல்யாணத்துக்கு வரமாட்டேன்டா அப்படின்னு நீசக்கா சொல்றான். டாக்கசாக்கி கிட்ட என்னால நம்பர் வாங்க முடியல, அதுக்கு சான்ஸே கிடைக்கல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, என்னாலையும் நம்பர் வாங்க முடியல சாரின்னு சொல்றா. பரவாயில்ல நீயே சாரி கேட்கற, நான் தான் கேட்கணும்னு நம்ம ஹீரோ சொல்றான். நான் அங்க நல்லாவே என்ஜாய் பண்ண, என்னை இன்வைட் பண்ணதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு ரீனா சொல்றா. இகராஷியோட நம்பரை இப்போ அடுத்த நாள் நம்ம ஹீரோ டாக்கசாக்கி கிட்ட இருந்து வாங்கிட்டான். ஒரு பொண்ணுக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் மெசேஜ் பண்ணணுமா, அது வியர்டா இருக்காது, எப்படி அவகிட்ட பேச ஆரம்பிக்கிறதுன்னு நம்ம ஹீரோவும் ஒரு ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட்டை கொடுக்குறான். உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிறதையே அவன் பெரிய பேராகிராஃபா அனுப்புறான். அவ்வளோ ரிப்ளை பண்றா. அதை பார்த்து நம்ம ஹீரோ ஷாக் ஆகிறான். சானடா இந்த சமயம் எப்படி பண்ணணும்னு சில பேர் வந்து கேட்குறாங்க. அந்த பொண்ணுங்க எப்படி திடீர்னு என்கிட்ட வந்து பேசணுங்கன்னே தெரியல, எனக்கு ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு ரீனா அவ ஃப்ரெண்டு கிட்ட சொல்லவும், இதுல ஆச்சரியப்பட என்ன இருக்கு, நீ முன்ன இருந்ததை விட இப்ப மாறிட்ட, மெந்திலாம் நீ ஒரு மாதிரி வரப்பா அப்படியே ஒம்முன்னு தெரிஞ்சிட்டு இருப்ப, அதனாலதான் யாரும் உங்ககிட்ட பேச வரல, பட் இப்ப நீ மாறிட்டேன்னு அவ பேசிட்டு இருக்கும் போதே ரீனாக்கு ஒரு மெசேஜ் வருது. நம்ம ஹீரோவை தேடி அவ ஃபாஸ்டா ஓடி வரா. நீசுக்கு மாதிரி பையனு தான் எல்லாருக்கும் பிடிக்கும், ஆனா என்னையவே எல்லாரும் ஏன் வெறுக்கிறாங்க, நான் அப்படி என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சோகமா உட்காந்துருக்கோம். இது ஜவுங்கா ஸ்டைல் பரியல் மவுண்ட் தானே அப்படின்னு ரீனா வந்து கேட்கறா. ஆமா இதை பத்தி நீ தெரிஞ்சிருக்கியா நம்ம ஹீரோ கேட்குவோம். அது இப்ப முக்கியம் இல்ல, ஏதோ சாக போற மாதிரி போன்ல ஏன் சோகமா பேசினேன் அப்படின்னு ரீனா கேட்கவும், இகராஷிக்கு நான் ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் கொடுத்தேன், ஆனா அவ என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டா, எதனால எல்லாரும் என்ன அப்படி வெறுக்கிறாங்களோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நான் அவளுக்கு மெசேஜ் பண்ணி பாக்குறேன் அப்படின்னு ரீனா சொல்லவும், நான் அவ கிளாஸ்மேட், அவ என்னையவே அக்செப்ட் பண்ணல, முன்ன பண்ண தெரியாத ஒன்ன போய் நம்ம ஹீரோ பேசியிருக்கும் போதே அவ என்ன அக்செப்ட் பண்ணிட்டா, நாளைக்கு பேசலான்னு கூப்பிட்டுருக்கா, ஒன்னையும் வர சொல்லியிருக்கா, ஸ்கூல் முடிஞ்சப்பறம் நீ ஃப்ரீ தானு கேட்கவும், நான் ஃப்ரீ தான் நம்ம ஹீரோ சொல்றான். நாளைக்கு நம்ம 2 பேரும் ஒன்னா போலான்னு ரீனா சொல்றா. நான் சடனா உனக்கு கால் பண்ண, சோகமா இருக்கன்னு தெரிஞ்ச உடனே என்ன பார்க்க வந்ததுக்கு தேங்க்ஸ் நம்ம ஹீரோ சொல்றான். பரவாயில்ல இருக்கட்டும் ரீனா சொல்றா. அடுத்த நாள் இகராஷி ஸ்கூலுக்கு போறாங்க. இது புத்திசாலி பசங்க படிக்கிற ஸ்கூல் ஆச்சு நம்ம ஹீரோ பார்க்கவும், எங்க ஸ்கூலும் இதே மாதிரி தான், ஸோ இது எனக்கு பெருசா தெரியல, பட் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நேற்று நான் கண்டுபிடிச்சேன், யுக்காரி ஜென்ரேஷனை பத்தின ஆர்டிக்கலை படிச்சேன், அதை பாருன்னு பார்க்க காமிக்கிறேன். இந்த யுக்காரி சிஸ்டம் அப்படிங்கிற ஒன்றை கண்டுபிடிச்சதே ரோயோ இகராஷி அப்படின்னு போட்டிருக்கு. இகராஷியா நம்ம ஹீரோ பார்க்கவும், இவளுக்கு அதுல சம்பந்தம் இருக்கு அப்படின்னு ரீனா சொல்றா. இகராஷி வந்த உடனே மீசக்கி இவன் டெஸ்டின்ட் பார்ட்னர்னு சொன்னியா, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்கவும், இவ என்ன எடுத்தோடனே இப்படி டைரக்டா கேட்டுட்டா அப்படின்னு நம்ம ஹீரோ
ஹீரோ ஷாக் ஆகுறான். பேசுறதுக்கு இந்த இடம் கரெக்டா இருக்காது, வேற இடத்துக்கு போலாம் அப்படின்னு இகராஷி சொல்றா. பேசுறதுக்கு தானே ஒரு இடத்துக்கு போலான்னு சொன்னா, எதுக்காக இப்ப கேட் கஃபே கூட்டிட்டு வந்திருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அவகிட்ட ஃபர்ஸ்ட் நான் பேசணும் அப்படின்னு நம்ம ஹீரோ போயிட்டு, நேத்து நான் மெசேஜ் பண்ணப்ப தெரியாதனமா நீ என்ன பிளாக் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் நம்ம ஹீரோ சொல்லவும், இல்ல நான் தெரிஞ்சேதான் பண்ண அப்படின்னு வா சொல்றா. யோகரியும் மீசக்கியும் தான் நோட்டீஸ்ல பேரிங் ஆயிருக்கணுமா அப்படின்னு சொல்லி ரெரினா கேட்கவும், என்னால அதை சொல்ல முடியாது நிகராஷி சொல்றா. அவங்க சேரணும்னு நீ நினைக்கிறான்னு ரெரினா கேட்கவும், இல்லன்னு வா சொல்றா. அப்போ உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு ரெரினா கேட்கவும், நான் மீசக்கிய ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அவ்வளவுதான். சரி நான் உன்ட்ட ஒரு கேள்வி கேட்கறேன், நீ ஏன் அவங்கள சேர்த்து வைக்க நினைக்கிற நிகராஷி கேட்கவும், அவங்க லவ் ஸ்டோரியை பத்தி கேட்டேன், எனக்கு அது பிடிச்சிருந்தது, ஸோ அவங்க ஒன்று சேரணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு வா சொல்லவும், உன் பார்ட்னரை இன்னொருத்தவங்க கூட சேர்த்து வைக்கிறதுல உனக்கு என்ன கிடைக்க போகுது, நீ இப்படி பண்றது மீசக்கியை தான் கஷ்டப்படுத்துது, ஸோ இப்படி பண்ணாத அப்படின்னு வா சொல்லவும், மீசக்கியை கஷ்டப்படுத்துதான் ரெரினா கேட்கறா. சரி இதெல்லாம் எதுக்காக நீ எங்ககிட்ட சொன்ன நம்ம ஹீரோ கேட்கவும், ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு பாண்டிங் இருக்கு, அது இந்த நோட்டீஸை விடவும் ரொம்ப முக்கியம். ஒரு காலத்துல எனக்கு மீசக்கிய சுத்தமா பிடிக்காது, கிளாஸ்ல எல்லாரோட அட்டென்ஷன் அவ பக்கம் தான் இருக்கும், அவ ரொம்பவே பாப்புலரா இருந்தா, எல்லாருமே அவளுக்கு ஃப்ரெண்டா இருந்தும் கூட அவ மூஞ்சில சோகம் இருந்ததை என்னால புரிஞ்சுக்கிட முடிஞ்சது. வேற கிளாஸ் போட்டவன் நீயே பாத்துட்டு இருக்க நிகராஷி மீசக்கி கிட்ட போய் கேட்கவும், மீசக்கி அவ கையில வச்சிருக்க ஃபார்மை கீழே போடுறா. நீ எதுக்காக வேற கிளாஸ் பிக்சர்ஸ் வாங்கணும்னு நினைக்கிற, 5, 12, 21, 32 இது எல்லாத்துலயும் ஒரே பையன் தான் இருக்கான், ராஜிமா ஈகரியா அப்படின்னு வா பார்க்கவும், இல்ல அது நெஜிமா யோகரி அப்படின்னு டாகசாகி சொல்லவும், நீ அந்த பையனை லவ் பண்றியா அப்படின்னு கேட்கறா. யார்கிட்டயும் சொல்லிடாத சரியா அப்படின்னு மீசக்கி சொல்லவும், நீ ஏன் இதுல உன் பேர் எழுதலன்னு கேட்கவும், நான் அந்த கிளாஸ் லேசோ எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லவும், நான் வேணா உனக்கு பதில் வாங்கி தரவான்னு கேட்கவும், நீயாவ சொல்ற ரொம்பவும் தேங்க்ஸ் இகராஷி அப்படின்னு சொல்லி டாகசாக்கி சொல்லவும், என்ன சோனே கூப்பிடு அப்படின்னு வா சொல்றா. தேங்க்ஸ் ஷோ அப்படின்னு டாகசாக்கி சொல்றா. அப்பதான் அவ முகத்துல நான் உண்மையான சிரிப்பை பார்த்த நிகராஷி சொல்றா, நீ தான் இதை ஆல்ரெடி முடிச்சிட்டல, அப்புறம் எதுக்காக பக்கத்து கிளாஸ் பொண்ணுகிட்ட போய் நோட்ஸ் வாங்குற. ஓ புரிஞ்சு போச்சு, அந்த நெஜிமா யோகரிய பார்க்க தானான்னு கேட்கவும், ஆனா அவன் கிளாஸ்ல இல்ல அப்படின்னு வா சோகமா சொல்றா. இவங்க இப்படி பேசிட்டே போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ இவங்களை கிராஸ் பண்ணி போகவும், டாகசாக்கி ரொம்பவும் வெக்கப்படுறா. நம்ம ஹீரோ போட்டோஸ் இகராஷி வாங்கி கொடுக்குமா, அவ ரொம்பவும் ஹாப்பியா ஆகிறா. யோஜிமா ஒரு நார்மலான பையனா தான் தெரியறான், எதுக்கு உனக்கு அவனை அவ்வளோ பிடிக்குதுன்னு கேட்கவும், மற்றவங்க அவனை பத்தி புரிஞ்சுக்கிடணும்னு அவசியம் இல்லை, என் ஃபீலிங்ஸ் எனக்கு இருந்தா போதும், ஆனா ரொம்பவே முக்கியமான விஷயம், அவனோட வைஃபா யார் அசைன் பண்ணப்படுறாங்களோ அவங்களுக்கு நான் ஒரு லெட்டர் எழுதுவேன், அவனை பத்தி நான் நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் நான் அதுல எழுதுவேன், அவன் ஃபியூச்சர் வைஃப் அதை தெரிஞ்சுக்கிடணும்னு நினைப்பேன் அப்படின்னு மீசக்கி சொல்லவும், ஆனா அதுல உனக்கு எந்த லாபமும் இல்லையே நிகராஷி கேட்கறா. நான் இதை ஒன்னும் லாபத்துக்காக பண்ணலான்னு மீசக்கி சொல்லவும், ஒருவேளை நீ அவன் அசைன்ட் வைஃபா இருந்தா என்ன பண்ணுவேன் நிகராஷி கேட்கவும், நான் அழுதுருவேன் அப்படின்னு வா கண் கலங்குது. இந்த மாதிரி ஒரு ஆளை போய் எதுக்காக அவ்வளோ தூரம் லவ் பண்ணான்னு எனக்கு தெரியல அப்படின்னு இவங்க கிட்ட அவ எக்ஸ்பிளைன் பண்றா. இந்த நோட்டீஸை கண்டுபிடிச்ச அந்த ரோயோ இகராஷிக்கு உனக்கு என்ன சம்பந்தம் ரீனா கேட்கவும், அது என்னோட பாட்டி தான், அவங்க தான் இந்த நோட்டீஸ் சிஸ்டமை கண்டுபிடிச்சாங்க, எல்லா பர்சனுக்குமே யார் கூட சேரணுங்கிற ஒரு விதி இருக்கும், அந்த பர்சனை நீங்க பார்த்ததுக்கு அப்புறமா அவங்க உலகமே மாறிடும், அதுதான் என் பாட்டி நம்பினாங்க அப்படின்னு நிகராஷி சொல்லவும், அப்ப ரெரினாவும் நானும் லவ் பண்ணணுங்கிறது தான் விதியா நம்ம ஹீரோ கேட்குவோம். ரெரினா வைக்கப்படுறா, இல்லப்பா அந்த நோட்டீஸை பத்தி நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் கேட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோவும் வைக்கப்படுறான். நோட்டீஸை பத்தி நீ என்ன நினைக்கிறான்னு ரெரினா கேட்கவும், எனக்கு தெரியல, லைஃப் ஃபுல்லா லவ் பண்ற மாதிரியான ஒரு பர்சன் அவங்க கூட அதை சேர்த்து வைக்குங்கிற ஃபீலிங் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல, இசக்கியை நான் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், அவ தான் உன்னோட டெஸ்டினேட்டட் லவ்ங்கிறத உனக்கு தெரியப்படுத்தணும்னு நினைச்சேன் அவ்வளவுதான் அப்படின்னு நிகராஷி சொல்லவோ, யாஜிமா அந்த இடத்துக்கு வரான். இவங்களை பார்த்துக்கிட வேண்டியது என்னோட பொறுப்பு, தேவையில்லாம எதுக்காக இவங்க மனசை குழப்ப ட்ரை பண்றா. அது போக நெஜிமாவும் ரெரினா தான் பெர்ஃபெக்ட் கப்பல்ஸ்ங்கிறத நான் ஆல்ரெடி கால்குலேஷன்ஸை திரும்பவும் செக் பண்ணி பார்த்துட்டேன், ஸோ தேவையில்லாததை சொல்லி அவங்கள குழப்பிட்டு இருக்காத, நீ என்னதான் ஸ்மார்ட்டாகவும் இருக்கலாம், மீசக்கிக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கலாம், நான் மீசக்கிக்கு இது தெரிஞ்சா என்ன ஆகுன்னு யோசிச்சு பார்த்தியா, ஸோ தேவையில்லாத விஷயத்த பண்ணாத அப்படின்னு யோஜிமா சொல்லவும், அதுவும் கரெக்ட் தான், மீசக்கியை செலக்ட் பண்ணாத ஒருத்தங்கிட்ட நான் எதுக்காக இதை சொல்லணும், அவளை நானே ப்ரொடெக்ட் பண்ணிக்கிடுவேன், அப்புறம் என் பெர்மிஷன் இல்லாம என்ன ஃபாலோ பண்ணி வந்திருக்கல, ஸோ அதுக்கு பனிஷ்மெண்டா நீ எங்க பில்ல பே பண்ணிரு அப்படின்னு சொல்லிட்டு இகராஷி கிளம்புறா. அவளை உங்களுக்கு தெரியுமா நம்ம ஹீரோ கேட்கவும், இந்த நோட்டீஸ் சிஸ்டம்லயும் மினிஸ்டர்லயோ ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்டான ஆளு, அது போக ஒரு ஜீனியஸும் கூட, வளர்ந்த அப்புறம் நோட்டீஸ் சிஸ்டமையே இவ தான் ஹேண்டில் பண்ணுவா அப்படின்னு யாஜிமா சொல்லிட்டு, சரி டைம் ஆயிடுச்சுன்னு இப்போ ஈஜிஜோ கூட அங்கிருந்து கிளம்புறான். அப்படின்னா நீ மீசக்கியை தான் சூஸ் பண்ண போடியா அப்படின்னு ரீனா கேட்கவும், எனக்கு தெரியல, உன்கிட்ட பிடிச்சதே நீ இப்படி ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா கேட்கறது தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சரி வா போலாம் அப்படின்னு வா கையை பிடிச்சி நம்ம ஹீரோ கூட்டிட்டு போகவும், அவளும் நம்ம ஹீரோ கையை பிடிக்கிறா. இவங்க ரெண்டு பேருமே இப்போ ஒருத்தர் லவ் பண்ற மாதிரி தான் நமக்கு காமிக்கிறாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஆக்சுவலி இந்த நோட்டீஸ் அப்படிங்கிற சிஸ்டமே அவங்க டெஸ்டினேட்டட் லவ் யாரு அப்படிங்கறத செலக்ட் பண்ணி கொடுக்கறது தான். ரெரினா கூட தான் நம்ம ஹீரோ சேரணும் அப்படிங்கறது விதியா, அப்படிதான் நம்ம ஹீரோவோட நோட்டீஸ்ல வந்திருந்துச்சு. பட் நோட்டீஸை விடவும் இம்பார்ட்டன்ட் ஆனது டாகசாக்கிக்கும் நம்ம ஹீரோக்கும் இருக்கிற அந்த பாண்டிங். டாகசாக்கி தான் நம்ம ஹீரோவோட டெஸ்டினேட்டட் லவ் அப்படின்னு சொல்லி இகராஷி நம்ம ஹீரோ கிட்ட வந்து சொல்றா. இப்ப ரெரினாவும் நம்ம ஹீரோவை லவ் பண்றா, மீசக்கியும் நம்ம ஹீரோவை பல வருஷங்களா லவ் பண்ணிட்டு இருக்கா. என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.